பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் ப்ரேயரில் டே 26ல் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புடைய வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமேன். ஆமாங்க. ஸோ இந்த வசனத்தில் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு என்னென்ன நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நமக்குள்ளே என்ன நடக்கும், அந்த செட்டைகளின் கீழ் நம்ம அவரை நம்பி அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு நம்ம வேத பகுதியில் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அடுத்த வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். ஆமேன். ஆமாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன ஏற்படும், சுத்திகரிக்கப்படுவோங்க. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறதுனால நாம சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்குங்க. ஸோ என்னதான் நம்ம பாவத்தை பண்ணிட்டு, என்னதான் நம்மளுடைய அக்கிரம காரியங்கள் மீறுதல்களை எல்லாம் பண்ணிட்டு தினம் அவருடைய சமூகத்துல வந்தோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் அதோட ஏறெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஜெபம் ஏறெடுக்கப்படாதுங்க. அவருடைய சமூகத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஆல்ரெடி ஆண்டவர் நமக்காக எல்லா பாவத்தையும் கழுவி அந்த சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பாவத்தை துணிகரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சுட்டு வரோங்க. ஸோ இப்போ கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்துட்ட அப்படின்னா என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் உன்னை முதலாவது சுத்திகரிச்சேன். ஆமாம், மறுபடி நீ தப்பு பண்ண அப்படின்னா நீ துணிகரமாக பாவம் பண்ணுற அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. ஸோ இன்னைக்கு அவருடைய செட்டைகளின் கீழ் நம்ம அனுதினமும் வந்தாவே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய செய்கையை அவரிடத்துல நம்ம சொல்லும்போது அது எது தவறு, அது எதில் தப்பு இருக்குது அப்படின்னு கர்த்தர் நம்மள்கிட்ட சொல்லி நம்மளை திருத்துவாருங்க. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். அவருடைய ரத்தத்தினால முதலாவது நம்மளை சுத்திகரிச்சுட்டாரு. ஆனால் நம்மளுடைய பாவத்தினால மறுபடியும் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் அவரிடத்துல நீங்கள் சரண் அடைஞ்சிட்டீங்க, அர்ப்பணிச்சிட்டீங்க, அப்பா நான் உங்கள் செட்டையின் கீழே வந்துட்டேன்ப்பா, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாருங்க, அந்த சுத்திகரிப்பு உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும்போது சுத்திகரிப்பு தேவைப்படுங்க. ஸோ இன்னொரு வசனத்தில் கூட நம்ம வாசிக்கலாம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோங்க. இதில் அங்கேயே சொல்லியிருக்கு, நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தாருங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் சுத்திகரிக்கும்படிக்காக கர்த்தர் அவரையே ஒப்பு கொடுத்தாருங்க. ஸோ அந்த தியாகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய சமூகத்துக்கு அனுதினமும் வந்து தகப்பனே என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லணும். இந்த சங்கீதம் 51ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிச்சோம். தாவீது சொல்லியிருப்பாங்க, என்னை சுத்திகரியும் கர்த்தாவே. சங்கீதம் 51 எல்லாருக்கும் தெரியும். பத்சேபாள் இடத்துல தாவீது தப்பு பண்ண பின்னாடி அந்த சங்கீதம் எழுதப்பட்டதுங்க. ஸோ அப்போ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அங்க அறிக்கை இடுறாங்க. அறிக்கை இடுவதன் மூலமாக கர்த்தர் நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிறாருங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணிட்டோமா, ஏதாச்சும் பாவம்னா பெரிய பாவம் சின்ன பாவம் இல்லைங்க, எல்லா தப்புமே கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியமே, அது சின்னதோ பெருசோ அது பாவமாக தான் எண்ணப்படும். அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அந்த செட்டையின் கீழே வரும்போது நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை மன்னித்து நம்மளை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. ஸோ இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஆமாங்க. ஸோ செட்டையின் கீழே வந்தோம் அப்படின்னா இந்த வசனத்தில் சொன்னபடி நம்ம என்னதான் பாவம் செஞ்சுட்டோம், மீறுதல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம அறிக்கை இட்டோம்
அப்படின்னா அந்த அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னித்து நம்மளை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறாருங்க. அவர் உண்மையுள்ளவர். கண்டிப்பா நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு அவர் சுத்திகரிப்பாருங்க. உண்மையான நீங்க ஆண்டவர் இடத்துல கிட்டி சேரணும் அப்படின்னா அந்த செட்டைகளின் கீழ் அந்த செட்டைகளுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா ஏதாச்சும் கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நம்ம செஞ்சிருப்போங்க. நம்மளை அறியாம கூட செஞ்சிருப்போம். அப்போ அவரோட சமூகத்துல கொஞ்ச நேரம் நீங்க தியானிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஏதாச்சும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் நான் செஞ்சிருக்கேனா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா கர்த்தர் ஏதாச்சும் நீங்க தவறுதலாக செஞ்சிருந்தா கூட அதை சொல்லுவாருங்க. அப்படி உணர்த்தும் போது நீங்க அவருடைய சமூகத்துல அறிக்கையிடுங்க. ஏன்னா சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். உலக அளவில் பேசணுன்னாலே இந்த கொரோனா காலகட்டத்தில் சுத்திகரிப்பு எவ்வளோ முக்கியன்றது எல்லாருமே அறிஞ்சுக்கிட்டோங்க. முன்னாடி காலத்தில் வீட்டுக்கு வெளியே தண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த கைகாலை கழுவிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நாளடைவில் இந்த சுத்திகரிப்பு முறை குறைஞ்சிருச்சுங்க. அதனால மறுபடியும் இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வரும்போது வீட்டுக்குள்ளே அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, காலை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் அந்த பழக்கத்தை கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா வெளியே உள்ள அசுத்தம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சுத்திகரிப்பு. அதே போலதாங்க அவருடைய சமூகத்துக்குள்ள நீங்க வரும்போது நம்மளுடைய பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சுத்திகரிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்மளுடைய அது நம்மளுடைய அது நமக்கு அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்குங்க. எப்படி நம்ம கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே கை கால் கழுவிட்டு எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறோமோ அது நம்மளோட ஜீவனை பாதுகாக்குது, உடலை பாதுகாக்குது. அதே போல தாங்க நம்ம அவருடைய சமூகத்துக்குள்ளே வரும்போது நம்மளுடைய மீறுதல்களை எல்லாத்தையும் அறிக்கையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். அது நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்குங்க. இப்படி செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் அவரை நம்பி வந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே ஏற்படுற காரியம் கண்டிப்பாக அது சுத்திகரிக்கப்படுதல் தாங்க. இந்த சுத்திகரிப்பு முறை கண்டிப்பாக அவசியம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதற்கு. எல்லாரும் இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனே, இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்துக்கு எங்களோட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆவியானவரே, சுத்திகரிப்பு எவ்வளோ முக்கியன்றது ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனே, எங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் வரும்போது ஆவியானவரே நாங்கள் துணிகர பாவத்தோடு வந்துட்டு போகாதபடிக்கு ஆவியானவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நாங்கள் செஞ்ச காரியத்தை ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனை எங்களுக்கு நீங்கள் நினைப்பூட்டுங்க. எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனை உணர்வடைய செய்யுங்க தகப்பனே. இந்த காரியத்தில் நாங்கள் தவறு இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது அதை எங்களுக்கு திருத்தி கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனை நாங்கள் அறிக்கை இடும்போது ஆவியானவரே நீங்கள் மன்னித்து எங்களை சுத்திகரித்து தகப்பனே ஆவியானவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு கிட்டி சேர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே இந்த சுத்திகரிப்பு வேணும்ப்பா. அந்த பாவங்களை அறிக்கையிடுகிற அப்பா ஸ்தோத்திர தகப்பனே குணம் எங்களுக்கு வேணும்ப்பா தகப்பனே. உங்களுடைய பிள்ளையாக இருக்க இந்த சுத்திகரிப்பு தேவைப்படுதுப்பா. எங்களுக்கு நீங்கள் அப்படி செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்சிகள் ஏதாச்சும் கர்த்தர் இந்த காரியம் என்னோட பேசியிருக்கார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.